உலகெங்கும் இருக்கும் எங்களது நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் இந்த 2026 நீங்கள் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சிகளையும் மிகப்பெரிய சந்தோஷங்களையும் பெற்று சிறப்பாக வாழ வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன? அதாவது 7.5 வருஷமா சனி பகவானே வச்சு செஞ்சார். அவரே 3ஆம் இடத்துல அமர்ந்து முயற்சிகளெல்லாம் நிறைய தடை பண்ணுறாரு. அப்போ என்னதான் பண்ணலாம், எப்போதான் மகிழ்ச்சி உண்டு, எப்போதான் நமக்காண்டி வாழ்வோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த கேள்விக்கான விடை 2026. ஏன்னா மிகப்பெரிய முக்கியமான டாப் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய நபர்களில் நீங்களும் ஒருவர். 2026 ரிஷபராசி, அதுக்கடுத்து துலாம் ராசி, அதுக்கடுத்து நீங்கள். ஸோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை மகர ராசி நேயர்கள் உறுதியாக அடைய போகிறீங்க. திருமணத்துக்காக காத்திருக்கின்ற நம்முடைய மகர ராசி அன்பர்களுக்கு உறுதியாக திருமணம் உண்டு. அதாவது ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. ஒன்று, உங்களுக்கு திருமணம் நடக்கும், அல்லது உங்களுடைய சகோதரர்களுக்கு திருமணம் நடக்கும். அது மூத்த சகோதரராக இருக்கலாம், அல்லது இளைய சகோதரராக இருக்கலாம், சகோதரியாக கூட இருக்கலாம். ஸோ கட்டாயமாக உங்கள் வீட்டில் ஜூன் மாதத்துக்கு மேலே ஒரு மங்களகரமான சுப நிகழ்ச்சி நடக்க போகுது. எங்கள் ஃபஸ்ட்டு மேரேஜ் காத்திருக்கேன், கல்யாணம் நடக்குமா? நடக்கும். ஐயா செகண்ட் மேரேஜ் காத்திருக்கேன், நடக்குமா? கண்டிப்பாக நடக்கும். ஏதோ ஒரு கல்யாணம் நடக்குங்க, நல்ல கல்யாணமாக இருக்கணும். ஓகேவா? நல்ல வாழ்க்கை துணையை அடைஞ்சு நீங்கள் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய அற்புதமான காலம். பிரிவுகள் கூட உங்களுக்கு என்ன பண்ணுவோம், சேர்வாகும். உங்களை தேடி வந்து அந்த உறவு என்ன பண்ணுவோம், சேரக்கூடிய பாக்கியம் உண்டு. இவனால உங்களை புரிந்து கொள்ளாமல் போன உறவுகள் புரிந்து கொண்டு நடப்பார்கள். அம்மா மேலே அதிகமான பாசம் வச்சவங்கள நீங்களும் லிஸ்ட்டில் இருக்கீங்க. ஸோ உங்களுடைய அம்மாவுடைய சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான பாக்கியங்கள் இருக்குது. அப்போ என்ன விஷயங்களை கவனமாக இருக்குன்னா, 2ல் ராகு 8ல் கேது. அப்போ என்ன பண்ணணும்னா, யாரோடைய வில்லங்கமான விஷயங்களை தலையிடக்கூடாது. அதேபோல் யாருக்கும் வாக்கு கொடுக்கக்கூடாது. எப்போ இருந்து? ஜூன் மாதத்துக்கு மேலே. ஏன்னா குரு உங்களை பார்க்காரு. அப்போ நீங்கள் அப்படியே சும்மா கொஞ்சம் மிளிருட்டுற மாதிரி இருப்பீங்க. நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, யாரோடைய பிரச்சனையும் தலையிடக்கூடாது. பணம் கொடுத்து வாங்குறத நிப்பாட்டிக்கணும். ஓகேவா? வண்டி வாகனங்களை போகும்போது கவனமாகணும். நீங்கள் வீலிங் பண்ணிங்கன்னா ரோலிங் பண்ணி கூட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுவாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா லைஃப் சூப்பராக இருக்கும். உங்களுக்கான வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பௌர்ணமி நாளன்று பக்கத்தில் இருக்க அம்மன் கோயிலில் போய், அம்மா நான் வந்து உன்னை பார்த்துட்டேன், எனக்கு நல்லது கொடு, மாற்றத்தை கொடு மட்டும் வேண்டுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையானதெல்லாம் நீ எக்ஸட்ரா போட்டுக்கோங்க. ஸோ இதை மட்டும் வேண்டுங்க. லைஃப் சூப்பராக இருக்கும். 2026 மிகப்பெரிய மகிழ்ச்சி அடையக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு உண்டு. அதாவது பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா, மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் இருக்குது. 7.5 ஒன்று முடிஞ்சுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. சனி பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போய் 1 வருஷம் ஆச்சுன்னு சொல்கிறீங்க. ஆனால் எங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இன்னும் தடையாக இருக்கே, ஏன் எங்களுக்கு இன்னும் போராட்டம் விலகலை? அப்போ சனி பகவான் இன்னும் விலகலையா, விலகிட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிங்கல்ல. ஒரே ஒரு விஷயந்தாங்க, உங்களுடைய முயற்சிங்கிறது யார் எடுக்கா? நீங்கள் தானே எடுக்கீங்க. அப்போ உங்களுடைய அதிபதி யாருன்னா சனி பகவான். அவர் 3ஆம் இடத்துல இருக்கார். ஸோ அந்த 3ஆம் இடத்துல இருந்து என்ன பண்ணுறாருன்னா, உங்களை நிறைய தடையை உண்டு பண்ணிக்கிட்டு தான் இருக்கார். ஓகே, 2ஆம் இடத்துல இருக்கும்போது கூட பரவாயில்ல, உங்களால் சமாளிக்க முடிஞ்சிச்சு. பொருளாதார விஷயங்கள் நல்லா ஏற்றம் இருந்துச்சு. சில மகர ராசிக்காரங்களாம் சுப நிகழ்ச்சி நடத்தினாங்க, சில மகர ராசிக்காரங்க வீடு மனை வாங்கினாங்க. இதெல்லாம் நடந்தது உண்மை. ஆனால் 3ஆம் இடத்துக்கு போன பிறகு இந்த மார்ச் 2025க்கு அப்புறம் எல்லா விஷயமும் முடியலைன்னு தான் வார்த்தை வந்துருக்கு. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆற்றல் யாருக்குன்னா குருவுக்கு தான் இருக்குது. குரு பகவான் சனி பகவானை பார்த்த பிறகு இந்த 2026 எல்லா விஷயமும் உங்களால் முடியும். எல்லா மாற்றமும் உண்டு. உங்களுக்கு உறுதியாக 7.5 சனி விலகிவிட்டது. வருத்தப்பட வேண்டாம். சனி பகவான் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருந்து 3ஆம் இடத்துல இருப்பதனால தான் இந்த குழப்பம் இல்லாமல் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடம் என்பதை உறுதியாக சொல்லலாம். கும்ப ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன? குழப்பங்களும் கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் எங்களை மட்டும் ஏன் வந்து வாண்டடாக அட்டாக் பண்ணுது? நாங்கள் யாருக்கும் கெட்டது பண்ணலை அப்படிங்க தான் நினச்சிக்கிருக்கீங்க. ஸோ இதற்கு மிகப்பெரிய காரணம் என்னென்னா, நீங்கள் 5ஆம் இடமான புதன், 7ஆம் இடமான சூரியன், இந்த 2 பேருமே உங்களை வச்சு செய்கிறாங்க.
யார் மேலேயா காதல் வச்சிங்கன்னா பிரச்சனை, யாரையா கல்யாணம் முடிச்சிங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனை. கணவனால் பிரச்சனை, மனைவியால் பிரச்சனை, காதல் செய்து முடித்தவர்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனை. இதுதான் கும்பராசியோட மிகப்பெரிய ஒரு தாரக மந்திரமாக பிரச்சனையாகவே இருக்குது. ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வாய்ப்பே இல்லையாப்பா, நான் உண்மையிலேயே பாசம் வைக்கிறேன் என்னுடைய பார்ட்னர் மேலே, ஏன் என் பார்ட்னர் புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறாருன்னா, உங்களுடைய 7ஆம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்கார். நீங்கள் ஒரு கற்பனை ஆற்றலில் இப்படிலாம் பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு ஒரு வருஷமாக யோசிக்கிங்க. ஆனால் உங்கள் பார்ட்னர் எப்படின்னா எதுவுமே பண்ணாலும் உருப்படாது, எது செஞ்சாலும் நடக்காது அப்படின்னு உங்களுக்கு ஆப்போசிட்டாகவே பேசி பேசி உங்களுக்கு தடை பண்ணுறாங்க. ஸோ இந்த தடைகள், இந்த பிரச்சனைகள், இந்த போராட்டங்கள் எல்லாம் விலக போகுது. உங்களை புரிந்து கொள்ளாத உங்களுடைய உறவுகள் உங்களை புரிந்து கொண்டு நடப்பாங்க. அழகிய மனைவி வீட்டில் இருக்க ஆபத்தை தேடி போகிறானே என்னுடைய கணவன் அப்படிங்கிற வசனத்துக்கு ஏற்றவாறு கும்பராசி பெண்கள் ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறீங்க. ஸோ கவலைப்படாதீங்க, உங்களை புரிந்து கொள்ளாத உங்களுடைய கணவர் இனிமே புரிஞ்சுக்கிடுவாங்க. ஏன்னா இதெல்லாம் நிறைய நம்ம ஜாதகம் பார்க்கும்போது கிளைண்ட் சொல்கிற வார்த்தைகள் அப்படியே அவ்வளோ வருத்தமாக இருக்குது. அதுவும் கும்பராசிக்காரங்க மனதால் கூட யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது, நம்மளால் ஒருத்தன் துன்பப்படக்கூடாதுன்னு ரொம்ப ரொம்ப பக்காவாக பிளான் போட்டு ப்ராப்பராக போகிறீங்க. அப்படிலாம் பண்ண முடியாது, நீ என்ன பண்ணாலும் நான் உன்னை வச்சு செய்வேன், உன்னை தட்டிக்கிட்டே தான் இருப்பேன்னு உங்கள் கூட இருக்கவங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ நீங்கள் நட்புகளிடமும் உங்களுடைய பார்ட்னர்களிடமும் அதே போல் உங்களுடைய காதல், இந்த 3 நபர்களிடமிருந்து தப்பிப்பதற்கான ஒரு சிறப்பான வருடம் இந்த 2026. மனப்போராட்டம் விலகும், அதே போல் குடும்பத்தில் உள்ள பிரச்சனை விலகும், உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பராக இருக்க போகுது. உங்களுடைய கணவர் உங்களை தேடி வந்து அன்பு காட்டுவார். நீங்கள் காதல் செஞ்சு அதனால் நிறைய பிரச்சனை சந்திச்சிருக்கீங்கன்னா காதல் செய்யாமல் இனிமேல் மகிழ்ச்சியை சந்திப்பதற்கான ஒரு அற்புதமான வருடமாக இந்த 2026 இருக்க போது. குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கின்ற நம்மளுடைய கும்பராசி என்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உறுதியாக கிடைக்கும். ஓகேவா? குருவுடைய பரிபூர்ண ஆற்றல் இருப்பதனால, ஏன்னா குருபவன் உங்களுடைய 9ஆம் பார்வை மூலமாக உங்களை பார்க்குறார். ஸோ அந்த 9ஆம் பார்வை என்பது உங்களுக்கு உறுதியாக குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. பொன் பொருள் சேர்க்கை உண்டு. நீங்கள் ஜூன் மாதம் வரையும் இருக்கிற இடம் தெரியாமல் கம்முன்னு வந்துட்டீங்கன்னா கும்முன்னு வாழலாம். ஏன்னா சனி பகவான் 2ல் இருக்கார். நான் தாண்டான்னு சொல்லி இங்கே அவனுக்காக உணர்ச்சப்பட்டு வாக்கு கொடுத்தீங்கன்னா வாடான்னு சொல்லி வாண்டடாக வடிவேலை கூட்டு போகிற மாதிரி உங்களையும் கூட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் யாரோட விஷயத்தையும் தலையிடாதீங்க. வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இந்த 2026 உண்டு. உங்களுக்கு குரு பார்வை ராசியில் உள்ளது ஜூன் மாதம் வரையும். 2ஆம் இடத்தை குரு பார்க்குறது பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் வெற்றி உண்டு. அதே போல் எங்கேயா பணம் கொடுத்துட்டு வாங்க முடியல வருத்தப்படுறீங்கன்னா அந்த பணத்தை மீண்டும் வாங்குவதற்கான வாய்ப்பு, அம்மாவுக்கு உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள். கும்பராசிக்காரங்க இந்த 2026 ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கரெக்டாக கடைப்பிடிங்க, புதிய வண்டி வாங்காதீங்க. ஓகேவா? புதிய வண்டி வாங்க வேண்டாம், பழைய வண்டி வாங்கிக்கோங்க. புதியதாக காதல் பண்ணாதீங்க. பழைய காதல் வந்தால் அவங்களுடைய வந்த நேரத்தை செக் பண்ணிவிட்டு ஜாதக ரீதியாக நல்ல அமைப்பு இருந்தால் ஏற்றுக்கோங்க. புதுசாக காதல் வந்தால் குட் பாய் 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 சொல்லிடுங்க, இல்லைன்னா தேவையில்லாத குழப்பம் வரும். புதிய வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இப்படிக்கு வேண்டாம், பழைய வீடை செகண்ட் ஹேண்ட் வீடு வாங்குங்க, நல்லாயிருக்கும். உங்களுக்கு எதுவுமே 2 அப்படிங்கிற அமைப்பு உறுதியாக உண்டு. ஓகேவா? ஸோ அதுக்காக 2 கல்யாணம் பண்ணலாமானா அது உங்கள் சுய ஜாதகத்தை தான் பார்க்கணும். ஓகேவா? ஸோ இந்த விஷயங்கள்லாம் கும்பராசி என்பவர்களுக்கு குதூகலமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, உங்களுடைய ரகசியம், நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, அடுத்து என்ன செயல்படுத்த போகிறீங்க, இந்த 2ஐயும் சொல்லாதீங்க. மனசுக்குள்ளே வச்சு செஞ்சு முடிச்சுட்டு அவங்க பார்க்கட்டும். ஏன்னா உங்களை என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்கன்னு பார்க்குறதே ஒரு குறிப்பிட்ட கூட்டு சுற்றிக்கிட்டே இருக்குது. ஸோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தெரியாமல் செஞ்சிட்டிங்கன்னா ரகசியங்கள் பாதுகாத்தா வெற்றி உண்டு. நாளைக்கு இதை செய்ய போகிறேன்னு சொன்னீங்கன்னா தோல்வியை தான் சந்திக்கிங்க. ஸோ ரகசியங்கள் பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய அற்புதமான வருடம். ரகசியம் பாதுகாத்தால் வெற்றி உண்டு. ஓகேவா? ஸோ இந்த 2026 நம்முடைய கும்பராசி அன்பர்கள் வெள்ளிக்கிழமையில் துர்க்கையம்மன் வழிபாடு செய்வது மூலமாக துன்பம் இல்லாத வாழ்க்கையை உறுதியாக பெற முடியும் என்பது நிதர்சனமான உண்மை. மீன ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன? ஜென்மத்தில் சனி, ராசியில் சனி பகவான் அமர்ந்து நிறைய அழுத்தத்தை கொடுத்துட்டார். ஒரு 3 வருட காலமாக முக்காடு ஓட்டு அடிக்கிறாங்கடா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிறைய பிரச்சனை.
ராகு வந்து வச்சு செஞ்சார். அவர் 1.5 வருஷம் இந்த பக்கம் போனா அந்த பக்கம் இழுக்கிறாங்க, அந்த பக்கம் போனா இந்த பக்கம் இழுக்கிறாங்க, எந்த பக்கம் போகணும்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருந்த நிலையில வந்துட்டேன்டா நானும் சொல்லி நம்ம ராஜா சனி பகவான் உள்ளே வந்தார். அவர் என்ன பண்ணுறாரு, கூட இருக்கவங்களை ஃபுல்லாக தூண்டி விட்டு உங்களுக்கு நன்மைன்னு சொன்னவங்களாம் இப்போ விரோதியாக நிற்கான். நீங்கள் உண்மையான பாசம் வச்சுருக்கேன்னு சொல்லி பாசத்தோடு காத்திருந்த உங்களுடைய அன்பு மனைவி வாடா கத்தி அடிச்சு குத்துவேன்னு சொல்கிறாங்க. ஸோ கணவர் வா கள்ள கொண்டு எறிகிறேங்காரு. ஸோ இப்படித்தாங்க உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த காலம் நடந்துருக்கு. ஸோ இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் ராஜாவாக நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடம் தான் இந்த 2026. இந்த 2026 மன அழுத்தம் நீங்கும், மன போராட்டம் நீங்கும், முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. இது நான் வந்து கிரகங்களுடைய அடிப்படையில் வச்சு தான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். உங்கள் மனசு மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்காண்டி சொல்லலை. ஏன்னா உங்களுடைய ராசியின் அதிபதியான குரு பகவான் கடக ராசிக்குள்ளே கரெக்டாக வந்து ஜூன் மாதம் 2ஆம் தேதி உள்ளே வரார். உங்களுடைய ராசிக்கு அவர் 5ஆம் இடத்துக்கு வந்ததிலிருந்து அமர்க்கலமான வாழ்க்கைங்க. உங்களுடைய உறவுகள் எல்லாமே உங்களை புரிஞ்சுக்கிட்டு நடப்பாங்க. உங்களை வேண்டான்னு சொல்லி போய் உங்களை எந்த அளவு கஷ்டப்படுத்தின உறவு நீங்கள் ஒரு உறவை நினச்சிக்கிறீங்களே அந்த உறவு தேடி வரும். அதே போல் கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பராக இருக்கும். இல்லைங்கிற வாழ்க்கை இல்லாமல் எல்லாமே இருக்குங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்கியம், நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதே போல் என்ன பண்ணனே தெரியாமல் குழப்பத்தில் இருக்கிற வாழ்க்கைக்கு ஒரு சரியான தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த 2026 கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகுதுங்கிறது உண்மை. அதாவது ஒரு மீன் ஒரு கடலுக்குள்ளே இருக்கும்போது அழகாக இருக்கும், அதே போல் கிணத்துக்குள்ளே இருக்கும்போது அழகாக இருக்கும், தண்ணி தொட்டிக்குள்ளே இருக்கும்போது அழகாக இருக்கும். ஆனால் உங்களை என்ன பண்ணிட்டாங்கன்னா தண்ணி தொட்டிலேருந்து எடுத்து தரையில் போட்டு மிதின்னு மிதிச்சாங்க. அப்போ தண்ணி தொட்டிக்குள்ள இருக்கிற உங்களை தூக்கி போட்டு தரையில் போட்டு துடிக்க வச்சு மிதின்னு மிதித்து என்னடா வாழ்க்கைன்னு மீனை கஷ்டப்படுத்துகிற மாதிரி உங்களுடைய லைஃப்பையும் கஷ்டப்படுத்துனாங்க. ஸோ இதுக்கெல்லாம் பாடம் புகட்டணும். ஏமாத்தினவங்களுக்கு சரியான பாடத்தை கொடுக்கணும். இன்னுமே ஏமாறாமல் இருக்கணும்னு நினைக்கிற என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகளான மீனராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் மாற்றங்களும் ஏற்றங்களும் கிரகங்கள் கொடுக்க போகுதுங்கிறது உண்மை. ஜூன் மாதம் வரையும் நிதானமாக செயல்படுங்க. யாரையும் நம்பி ஏமாறாதீங்க, யாருடைய பேச்சையும் கேட்காதீங்க. ஜூன் மாதத்துக்கு மேலே உங்களுடைய ராசியின் அதிபதி குரு பார்வையின் மூலமாக குதூகலமாக வாழ போகிறீங்க. அதே போல் உங்களை வஞ்சித்தவர்கள் உங்களை ஏமாற்றியவர்களுக்கு பாடம் புகட்டக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். திருமண சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். உங்களுடைய லைஃப்பில் இந்த 2026 நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வருடமாக உறுதியாக இருக்க போது. ஸோ நான் சொன்ன நல்ல விஷயங்கள் அப்படியே நடப்பதற்கு நான் சொல்கிற ஒரே ஒரு வழிபாடை நீங்கள் கரெக்டாக மறக்காமல் பண்ணுங்கள். மதுரை மீனாட்சி அம்மனை போய் வழிபாடு செய்யுங்க. ஓகேவா? மதுரை மீனாட்சி அம்மனை போய் மனசார வழிபாடு செஞ்சீங்கன்னா மாற்றங்கள் உண்டு. வருடத்துக்கு 2 முறை இந்த 2026 ஜனவரி முதல் ஜூன் மாதத்துக்குள்ளே ஒரு முறையும், ஜூன் மாதத்துலேருந்து டிசம்பருக்குள்ளே ஒரு முறையும் போனீங்கன்னா உறுதியாக அன்னையுடைய ஆசீர்வாதம் மூலமாக அத்தனை விதமான மகிழ்ச்சியும் உங்களுக்கு கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. நேயர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது அனைத்துமே உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களே. இது ஒரு கிட்டத்தட்ட உங்கள் லைஃப்பில் ஒரு 20-30% கண்டிப்பாக மாற்றமும் ஏற்றமும் உண்டு. ஜாதக ரீதியாக உங்களுடைய வாழ்க்கை தரத்தை முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் கட்டாயமாக தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இந்த 2026 எல்லா விதமான ஏற்றங்களும் பெற்று நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.